ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஏழை குயவன் வசித்து வந்தான். அவன் தினமும் மண்பானைகளைச் செய்து சந்தையில் விற்பான். அவனுடைய வருமானம் உணவுக்கு கூட போதுமானதாக இல்லை. ஒரு நாள் மதியம் வீடு திரும்பும் போது ஒரு வயதான பயணி ஒரு மரத்தடியில் ஓய்வெடுப்பதைக் கண்டான். கண்ணனிடம் ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டுமே மீதம் இருந்தது. ஒரு கணம் அவன் தயங்கி, இதைக் கொடுத்தால் இன்றிரவு நான் என்ன சாப்பிடுவேன் என்று யோசித்தான். பின்னர் அவன் தாய் ஒரு முறை, உன்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் உன்னால் முடிந்ததை கொஞ்சம் கொடு. கொடுப்பது எப்போதும் பெறுவதை விட பெரியது என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. கண்ணன் சிரித்துக்கொண்டே பயணியிடம் நடந்து சென்று ரொட்டியை கொடுத்தான். தயவு செய்து இதை சாப்பிடுங்கள் ஐயா, என்னால் எப்படியும் இன்றிரவு சமாளிக்க முடியும் என்றான். பயணி ஆச்சரியத்துடன் மேலே பார்த்து அதை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு, உன் கைகள் ஒருபோதும் காலியாக இருக்கக்கூடாது என் மகனே என்று கூறி அவனை ஆசீர்வதித்தான். அன்றிரவு கண்ணன் பசியுடன் படுக்கைக்குச் சென்றான். மறுநாள் காலையில் அவன் ஆற்றில் தண்ணீர் எடுக்கச் சென்ற போது அவன் பானையின் அருகே ஒரு பளபளப்பான தங்க நாணயம் கிடப்பதைக் கண்டான். அது எப்படி வந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அன்று முதல் அவனது வணிகம் செழிக்கத் தொடங்கியது. ஏழைகளுக்கு அவன் தொடர்ந்து உதவினான். நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம், இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது தீமை. ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது.